ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு SMVT காரைக்கால் எக்ஸ்பிரஸ். இது வந்து பார்ட் 2லாம் கிடையாது, ஒரு கண்டினியூஷன், ஒரு சின்ன கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, திருவாரூர் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். சேலம்லேருந்து திருவாரூர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி அதோட விலாக் எண்ட் பண்ணியிருப்பேன். அந்த விலாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அது பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திருவாரூர்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், நாகூர் வழியாக காரைக்கால் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின். ஸோ திருவாரூர் ஜங்ஷனில் ஒரு ரிவர்சல் இருக்குது. மொத்தம் 3 ரிவர்சல். நம்ம வந்து இங்கே விருதாச்சலமில் ஒன்று பார்த்தோம், கடலூர் போர்ட்டில் ஒன்று பார்த்தோம். அதை தாண்டி இப்போ 3வது ரிவர்சல் இங்கே திருவாரூர் ஜங்ஷனில். இங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் லோக்கோவாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கான், நம்ம லோக்கோ வந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த லோக்கோ அப்படின்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி சேம் தான் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே அட்டாச் பண்ணுற லோக்கோ வந்து நாகப்பட்டினம் காரைக்கால் வரைக்கும் புல் பண்ண போகுது. ஸோ அதே மாதிரி சேம் லோக்கோ தான். விருதாச்சலம் ஒரு இடத்துல மட்டும்தான் டிஃப்ரெண்ட் லோக்கோ அட்டாச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடலூர் போர்ட் அண்ட் திருவாரூர் 2 இடத்துலையுமே இருக்கிற லோக்கோவையே மாற்றி ரிவர்சல் பண்ணி மட்டும் மாற்றிக்கிறாங்க. எப்போவுமேலாம் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலாக அந்த சீசன் டைம்னு ஒன்று இருக்குது. வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழா ஒன்று நடக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாம் பேக்டாக தான் இருக்கும். நீங்கள் நாகப்பட்டினம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வேளாங்கண்ணி கிட்ட தான். லோக்கோ ரிவர்சலுக்கு திருவாரூரில் பார்த்திங்கன்னா பயங்கர டிலே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. 8:40க்கு உள்ளே வந்த ட்ரெயின் 9:20க்கு தான் இப்போ கிளம்பியிருக்கோம். மற்ற 2 ஸ்டேஷன்லலாம் சீக்கிரம் நடந்துடுச்சு. பட் திருவாரூரில் அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சர்ப்ரைஸுங்க, ஒரு சின்ன பிளான் சேஞ்சு. நாகப்பட்டினத்தோட நாங்கள் இந்த ட்ரெயின் ஜேர்னியை எண்ட் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் வந்து நான் சீக்கிரமே சொல்கிறேன். வெளியில் போயிட்டு நம்ம என்ட்ரன்ஸில் இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இங்கேயே வந்து ஜேர்னி எண்ட் பண்ணிட்டோன்னு பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இங்கேயே வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஆப்போசிட்டில் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. காரைக்கால் டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. அது வந்ததுக்கப்புறம் தான் இந்த வண்டி காரைக்காலை நோக்கி கிளம்பும்.
பெரிய பாய் பாய் நம்ம எஸ்எம்விடி காரைக்கால் எக்ஸ்பிரஸ்க்கு. போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியாச்சு. The next day. குட் மார்னிங் கைஸ். ஒரு ஏர்லி மார்னிங், பியூட்டிஃபுல்லான ஏர்லி மார்னிங், நாகப்பட்டினம் ரயில் நிலையம். ஸோ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம காரைக்கால் எக்ஸ்பிரஸில் இங்கே வந்திருந்தோம். எஸ்எம்விடி பெங்களூரு டு காரைக்கால் எக்ஸ்பிரஸில் சூப்பராக ஜேர்னி முடிச்சுட்டு இங்கே இறங்கிட்டோம். அது இறங்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சுங்க. 9:40 தான் ட்ரெயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபார்ச்சர்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு வெளில போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் தூங்குறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அவுட்ரோ எடுக்க முடியல. ஆல்சோ கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டிங்லாம் நேற்று நைட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ காலையில் பேசிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு தூங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுக்காக நாகப்பட்டினத்தில் நாங்கள் வந்து எண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன், சொல்லாமல் தூங்கிட்டேன். ஸோ எதுக்கு நாகப்பட்டினத்தில் எண்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் எங்களுக்கு தங்கிறதுக்கான ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருந்துச்சு. காரைக்காலில் அவைலபிள் இல்லை. இப்போ தான் வந்து காரைக்காலில் அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் ரிட்டையரிங் ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு இந்த ரீஜனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அந்த ட்ரெயின் வர வழி ரூட்டில் தான் இருந்துச்சு. அதனால் இறங்கி இங்கே வந்து தங்கிட்டோம். இதுதான் வந்து ரீசன் நாகப்பட்டினத்தில் நாங்கள் இறங்கினதுக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது அந்த ஒரு சூப்பரான விஷயத்தை தான். நாகப்பட்டினமில் ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி புக் பண்ணணும், என்ன மாதிரி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே வந்து பேசஞ்சர்ஸ்க்கு ரூம் கொடுக்குறாங்க, அது எல்லாமே இந்த வீடியோவோட அப்படியே கண்டினியூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம எஸ்எம்விடி காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி அதை பற்றி ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஒரு சூப்பரான ட்ரெயின் ஆப்ஷனுங்க. முக்கியமாக வந்து எக்கச்சக்க பிளேசஸை கனெக்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, இப்போ பெங்களூர்லேருந்து நீங்கள் காரைக்கால் நாகப்பட்டினம்லாம் வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா வரலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலே பயங்கரமான ஒரு பொறுமை வேணும். இல்லாட்டி அந்த ஸ்லீப்பர் கோச் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஏறிடுங்க. அதில் ஏறி அப்பர் பர்த்தில் கூட படுத்துருங்க. அப்படி படுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு டே நகர்ந்துடும். அப்போ கூட நகராது பெருசாக டே. ஏன்னா வந்து நீங்கள் பண்ணுறது நைட் டைம் ஜேர்னி கிடையாது, டே டைம் ஜேர்னி. நான் சொன்னல 7:30 மணிக்கு கிளம்பி திருப்பி இங்கே வரது வந்து ஒரு 10 மணி 10:30 ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 மணி நேரம் ரொம்ப லாங்கான ஒரு டயரிங்கான ஜேர்னியாக தான் இருக்கும். நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணி மேனேஜ் பண்ணணும், சாப்பாடு மேனேஜ் பண்ணணும், டயரிங்காக தான் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரைவ் பண்ணுறதுனா ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய ரூட்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிக்கான ரூட்ஸ் வழியாக வரும். ஸோ நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, நெய்வேலி ரூட்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பக்காவாக இந்த ட்ரெயின் ஜேர்னி எனக்கு வந்து அமைஞ்சுது. இப்போ வாங்க அடுத்து உள்ளே போய் ரிட்டையரிங் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு சின்ன ரயில் நிலையம் தான் நாகப்பட்டினம் சந்திப்பு. பட் ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. நாகப்பட்டினத்தை வந்து பிரியக்கூடிய 2 லைன்ஸ். ஒரு லைன் வேளாங்கண்ணி போகுது, இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா காரைக்கால் போகுது. ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியோடு சேர்த்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அதர் அமெனிட்டிஸ், இந்த வெயிட்டிங் ஹாலு, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸு, ஷாப் ஃபெசிலிட்டிஸு, அதெல்லாம் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் ஏடிஎம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் மினி வேன்ஸ் பார்க்கலாம், லைனாக நின்றுட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து வேளாங்கண்ணி போவாங்க. இப்போ குரூப்பாக வராங்க வேளாங்கண்ணி சர்ச் விசிட் பண்ணுறதுக்கு, இல்லை நாகூர் தர்கா விசிட் பண்ணுறதுக்கு வராங்கன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா பல்காக இந்த ஒரு மினி வேன் புக் பண்ணிவிட்டு போயிட்டு ரிட்டன் உங்களை கொண்டு வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் இறக்கி விட்டுருவாங்க. வேளாங்கண்ணி போகிற ட்ரெயின்ஸ் வந்து ஒரு சிலது மட்டும்தான் இருக்குது. நிறைய ட்ரெயின்ஸ் நாகப்பட்டினம்லாம் வந்து காரைக்கால் போகிற ட்ரெயின்லாம் இருக்குல்ல, அவங்களாம் நாகப்பட்டினத்தில் இறங்கி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் புக்கிங் கவுண்டர் இருக்கும். ஏடிவிஎம் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் இருக்கும். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா உள்ள பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட வேண்டியதான். நாகப்பட்டினம் ஜங்ஷனில் டோட்டல் ட்ரெயின்ஸே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். ஒவ்வொரு மார்க்கமாக போகிறது. வேளாங்கண்ணி மார்க்கம், திருவாரூர் மார்க்கம், காரைக்கால் மார்க்கம். அண்ட் இந்த போஸ்டர்லேயே பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க என்னென்ன இருக்குன்னு. நம்ம ரிட்டையரிங் ரூம்ஸ் போக போகிறோம். போகிற வழியில் பார்த்துடலாம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு.
நாகப்பட்டினத்தில் ரிட்டையரிங் ரூம்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம்ஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், எந்தெந்த ஸ்டேஷன்ஸில் ரிட்டையரிங் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தேன், நாகப்பட்டினம் அவைலபிளாக இருந்துச்சு. ரயில்வேஸே நடத்தக்கூடிய ஒரு ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டி அப்படின்னு போட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டேஷன்ஸில் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, பட் எதுக்கும் நம்ம கால் பண்ணி கேட்டுப்போம். சப்போஸ் வந்து அது இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கால் பண்ணி கேட்டுட்டேன். கால் பண்ணி கேட்டதுக்கு இருக்குது சார், ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, 3 ரூம் அவைலபிளாக இருக்குது, ஒரு ஏசி 2 நான் ஏசி. அதுக்கப்புறம் வந்து டார்மெட்ரி ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை, ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணணும், ஆஃப்லைன் புக்கிங் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து புக்கிங்குள்ளேயே போனேன். அண்ட் புக்கிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம்ஸ் வெப்சைட்டில் நம்ம பிஎன்ஆர் என்டர் பண்ணிடணும். ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயின் ஜர்னி நீங்கள் நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. ஸோ அந்த டிக்கெட் எங்ககிட்ட இருந்ததுனால அந்த பிஎன்ஆர் நாங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு, கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கணுங்க, ஒன்றும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டு சீட்டாக இருக்கணும், இல்லை ஆர்ஏசி சீட்டாக இருக்கணும், வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த பிஎன்ஆர் வச்சு நீங்கள் வந்து அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உள்ளேயே போயிட்டு என்னென்ன ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ நான் கால் பண்ணி கேட்டப்போ சொன்ன மாதிரியே டார்மெட்ரி அவைலபிள் கிடையாது, டபுள் ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. 3 டபுள் ரூமும் அவைலபிளாக தான் இருந்துச்சு, எந்த ரூமுமே வந்து ஃபில் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து ஒரு நான் ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம், 12 hours ஸ்லாட்டுக்கு புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணோடனே எனக்கு என் மெயிலுக்கும் என்னுடைய நம்பருக்கும் மெசேஜாக வந்துடும், கன்ஃபர்மேஷன் ஐடியும் இது ரெஃபரன்ஸ் நம்பரும் எனக்கு வந்து மெசேஜாக வந்துடும், மெயிலாக வந்துடும். அதை இப்போ நம்ம இந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் காமிக்கணும். ஸோ இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் உள்ளே இருப்பார், அவர்கிட்ட போய் நம்மளுடைய புக்கிங் காமிச்சா அவர் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு கீ கொடுத்துருவார். நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போய் ரிட்டையரிங் ரூம்ஸ்க்கு போகணும். ஸோ அப்படியே மாதா சிலையை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இங்கே நான் வெஜிடேரியன் லைட் ரிஃப்ரெஷ்மெண்ட் ரூம்னு இருக்கும், பட் அது ஒர்க்கிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே தாங்க 3 ரூம்ஸும், 1 2 3. அதில் 1 வந்து ஏசி, மீதி 2 பார்த்திங்கன்னா நான் ஏசி ரூம்ஸு. ஃபர்ஸ்ட் டைமுங்க, நான் எத்தனையோ டார்மெட்ரிஸ் ரிட்டையரிங் ரூமில் தங்கியிருக்கேன், பட் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இங்கே தான் பார்க்குறேன். ரூம் நம்பர் 2 நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, நான் ஏசி தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். பூட்டு பார்த்திங்களா, அந்த பழைய காலத்து பூட்டு, ஸ்ட்ராங்கான பூட்டு, லாக் அண்ட் கீ அவங்களே தந்துடுறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரூமு, நல்லா பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டபுள் நான் ஏசி ரூம். ஸோ 2 காட் கொடுத்துட்டாங்க. 2 காட்டுக்கும் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்ஸு, பில்லோ வித் பில்லோ கவர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுக்குறாங்க. வேறு என்ன இருக்குது, லைட்ஸு, 2 லைட்ஸு, இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, 2 ஃபேனுங்க. சிங்கிள் ஃபேன்னு கொடுக்காம நல்ல வேலை 2 ஃபேன் கொடுத்தாங்க, கரெக்டாகவே இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட்டோட. வேறு என்ன இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துடலாம். ஹீட்ரு ஸ்விட்சோடு இருக்குங்க. ஹீட்ரு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மார்னிங் வந்து ஃப்ரெஷ் அப் ஆனோம். அதில் பாத்ரூமும் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. வாஷ் பேஷன், மிரர், ஹீட்ரு பக்காவாக இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி சேரு, டஸ்ட்பின், ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்குங்க. ப்ராப்பராக எல்லா ஃபெசிலிட்டிஸும்
பக்காவாக இருந்துச்சு. கொஞ்சம் பழைய ரூம் தாங்க. இந்த ஸ்டேஷன் பில்டிங்ஸ்லாம் கட்டுற டைமில் இந்த ரூம்ஸ் இருந்திருக்கும். பட் அப்படி இப்படின்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இப்போ நல்லாவே வச்சுருக்காங்க. ஸோ நைட்டு இங்கே வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தான் உங்ககிட்ட வந்து இந்த ரூமோட ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பக்காவாகவே இருக்குது. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு போகிறப்ப அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, அது பயங்கர சத்தமாக கேட்கும். அது நடுவில் வந்து ஸ்லீப்க்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரிட்டையரிங் ரூம்ஸ்க்கு ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு அஃபோர்டபுளான ஃபேருங்க. 12 ஹவர்ஸ்க்கு புக் பண்ணியிருந்தோம். 300 rupees ஆச்சு. கரெக்டாக ஐஆர்சிடிசி சார்ஜஸ் அப்புறம் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ எல்லாம் சேர்த்து பார்த்தா 310 ரூபா ஆச்சு. 12 ஹவர்ஸ்க்கு 310 rupees. தனியாகவே ஒரு டபுள் ரூம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறபோது எல்லா அமெனிட்டிஸும் பக்காவாக இருக்குது அப்படிங்கிறபோது ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு காஸ்ட். அது செம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ். இதே வந்து 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 600 rupees ஆகும். ஏசி ரூமுக்கு தனி சார்ஜ். ஏசி ரூமுக்கு 12 ஹவர்ஸ்க்கு 500 rupees ஆகுது. ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்லைன் புக்கிங் அக்செப்ட் பண்ணுறதில்லை. நான் கால் பண்ணியே கேட்டேன். கால் பண்ணி கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க, ஆஃப்லைன் புக்கிங் கிடையாது, ஆன்லைன் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட வந்து என்ஜிடி, அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்புற மாதிரி ட்ரெயினோ இல்லை நாகப்பட்டினத்துலேருந்து எண்ட் ஆகிற மாதிரி ட்ரெயினோ உங்ககிட்ட வந்து புக்கிங் இருக்கணும். அந்த புக்கிங்கில் பிஎன்ஆர் இருக்கணும். அந்த பிஎன்ஆர் வச்சு தான் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேஷனில் 6 to 6 புக்கிங் ஸ்லாட்டில் தான் இவங்க வந்து புக்கிங் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 6 o'clock ஈவினிங் 6 o'clock நீங்கள் செக்இன் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 AM-க்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிடணும். இல்லை மார்னிங் 6 AM-க்கு செக்இன் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் 6 PM-க்கு நீங்கள் செக் அவுட் பண்ணிடணும். இல்லை 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் 6 PM-க்கு புக் பண்ணால் அடுத்த நாள் 6 PM வரைக்கும் அது வேலிடாக இருக்கும். இவங்க வந்து டைமிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நேற்று நைட்டு வந்து நாங்கள் லேட்டாக தான் செக்இன் பண்ணோம். இங்கே செக்இன் பண்ணுறதுக்கே 10 o'clock ஆகிடுச்சு. இருந்தாலும் காலைல 6 மணிக்கெலாம் வந்து கதவு தட்டி சார் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ½ an hour மட்டும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கினோம், அவ்வளோதான். ஸோ டைமிங்கில் கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் லேட்டாக செக்இன் பண்ணாலும் செக் அவுட் பண்ணுறதுல கரெக்ட் டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேருந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், எக்ஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பட் லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த சைடில் தான் இருக்கும் லிஃப்ட் ஃபெசிலிட்டி வச்சு. இங்கேயும் இருக்குது, செகண்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் லிஃப்ட் இருக்குது. நல்லா பெரிய பிளாட்ஃபார்முங்க இது. 24 coaches கூட நிறுத்தலாம் போல், அந்தளவுக்கு பெருசாகவே இருக்குது. டோட்டலாக 3 பிளாட்ஃபார்ம்ஸ், 3மே யூஸில் தான் இருக்குது. 1, 2 பக்கத்துலேயே 3 இருக்குது. அண்ட் இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட் நடந்து வந்தோன்னா நாகப்பட்டினம் ஸ்டேஷன்லேயும் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடக்குதுங்க. பில்டிங் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக கட்டிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கோங்க. பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சோலோ ட்ராவலர்ஸாக வந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக அந்த டபுள் ரூம் கொடுத்துருவாங்க. டபுள் ரூம் ப்ரைஸ் பே பண்ணணும். பட் சிங்கிளாக நீங்கள் தங்கிக்கலாம். மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் அந்த ஒரு சிங்கிள் ரூமுக்கு புக் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட அது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா நீட்டாக சேஃபாக தான் இருக்குது. முக்கியமாக நாகூர் தர்கா வரவங்களுக்கு, வேளாங்கண்ணி சர்ச் வரவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நாகூரும் வேளாங்கண்ணியும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு பில்கிரிமேஜ் ட்ரிப்பாக வரீங்கன்னா கூட கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பக்காவாக இருக்குது.
இதோட இந்த vlog எண்ட் செய்யப்படுகிறது. ஒரு டபுள் கண்டென்ட் vlog-ஆக இதை பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம SMVT காரைக்கால் எக்ஸ்பிரஸோடைய லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஜேர்னி திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் வந்ததை பார்த்துருப்போம். திருவாரூரில் ஒரு ரிவர்சல் ஆகி அங்கேருந்து நாகப்பட்டினம் வந்ததை பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையரிங் ரூம், நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ். டார்மிட்ரி கிடையாது, வெறும் ரூம்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் உண்மையிலேயே செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆல்சோ நீங்கள் வந்து நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஃபெசிலிட்டிஸ், பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் நீட்டான ரயில்வே ஸ்டேஷனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கம்மியான பேசஞ்சர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுது. பட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸோட நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த vlog-ஐ இதோட எண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளில் வேறு நிறையா vlog பெண்டிங்கில் இருக்குது. பட் அது எல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த vlog-ல பார்ப்பீங்க. நாகப்பட்டினம் கண்டென்ட் இதோட முடியல, அடுத்து நம்ம பார்க்க தான் போகிறோம். அது ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான vlog-ஆக இருக்க போது ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள். இந்த vlog, இந்த ரிட்டையரிங் ரூம் vlog உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா.